பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாள் பொழுதிலே உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காக்க கடவர். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளுக்கான தெய்வ வார்த்தை 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இன்னைக்கு நாம் அநேக காரியங்களை குறித்து நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இதற்கான வழிமுறைகள் என்ன, இதை எப்படி மேற்கொள்வது என்பதை நாம் அறியாமல் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பாவக்கட்டிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை, எனக்கு ஏன் இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலையே இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, நைட்டில் தூக்கம் வரல, ஏதாவது ஒரு கனவுக்கு வந்துகிட்டே இருக்குது இல்லையா? நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், கால் வலியிலேருந்து எனக்கு விடுதலை கிடையாது, பேக் பெயின்லேருந்து எனக்கு விடுதலை கிடையாது, இல்லை வேறு விதமான இந்த கடன் பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை கிடையாது. இப்படி நாம் நம்மை குறித்து ஏதாவது ஒரு காரியங்களை குறித்து நாம் புலம்பிக் கொண்டே இருப்போம். அது நம்ம விட்டு நீங்கின பாடு இருக்காது. இதுக்கு என்னடா அப்படின்னா, நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிடம் இல்லை. அந்த ஆவியானவரை நாம் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக வாசம் செய்ய அனுமதிக்கும் போது, அந்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. நாம் முதலாவது அவரை நமக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். நம்முடைய சித்தத்தை எல்லாம் தூக்கி எடுத்து போட்டுடணும். இதெல்லாம் அதெல்லாம் பண்ணுற காரியங்கள் நம்ம டிசைட் பண்ணுறதெல்லாம் எடுத்து அப்படி போட்டுட்டு, முதலாவது அவருடைய நாமத்தை தேடும்போது கூட இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். எல்லா விடுதலைகளும் வரும். ஏன்னு சொன்னால், குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். வேதவாக்கியம் தெளிவாக சொல்லுது. ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே உங்களுக்கு விடுதலை உண்டு. அவருடைய விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர் நமக்குள்ளாக வாசம் செய்ய வேண்டும். அவர் நமக்குள்ளாக வாசம் செய்யும்போது அவருடைய ஆவியானவர் நம்மை அந்த பிராபலத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி கொண்டு வருவார். இந்த விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும். வாங்க, நீங்கள் முழுங்கால் படிடுங்க. அதாவது நம்முடைய கஷ்டங்களை மனுஷங்களை போய் ஷேர் பண்ணுறதை விட, இல்லை நம்முடைய உறவினர்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதை விட ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால், அவர் நம்மளை பரியாசம் பண்ண மாட்டார். நம்ம உறவினர்கள் கூட ஒரு சில டைமில் பரியாசம் பண்ணலாம். அவங்களுக்கு இதுவே வரலடா, பார்த்தியாடா கால் வராமல் போயிடுச்சு, கை இப்படிலாம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி பண்ண மாட்டார். அவரை உள்ளவர் அனுமதிங்க. நம்முடைய இருதயத்துக்குள்ளாக அவர்